குரு பார்த்த கோடி நன்மை அப்படின்னு எல்லாரும் சொல்லுவாங்க. அவருடைய வீட்டை அவரே பார்த்தா எப்படிப்பட்ட பலன் கிடைக்கும்? எதிரிகள் மறைந்து போவார்கள், பூர்வீக சொத்துக்கள் கைக்கு வரும். எவனா இருந்தாலும் பின்னாடி இருந்து பேசுவான், முன்னாடி வந்து பேசுவான். வருமானங்கள் கூடும், உடல் ஆரோக்கியம் வரும். உங்கள் வீட்டுக்கு 2ஆம் வீடான மகர ராசிக்கு ஒரு 7ஆம் பார்வையாக பார்ப்பார். இந்த காலகட்டத்தில் பார்க்கும்போது நல்ல ஞாபகம் வச்சுங்க, திருமண வாழ்க்கை, குழந்தை பாக்கியம், வீடு வாசல், ஸ்திர சொத்துக்கள் அமையிறது இப்படின்னு நல்லா இருந்தாலும் இவங்களுக்கு ஒரு அபூர்வமான பலன் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். 7.5 வருஷமாக பட்ட கஷ்டத்துக்கு விடுதலை காலம். கணவன் மனைவி உறவு மேம்படும், குழந்தை பாக்கியம் கிட்டும், மனைவியினுடைய உறவுகள் நல்ல அற்புதமாக இருக்கும். குழந்தைகள் நீங்கள் எல்லாம் உட்காந்து பேசக்கூடிய அளவுக்கு உறவுகள் மேம்படும். எப்போவுமே உங்களுக்கு வயிற்றுலையும் நரம்பு பிரச்சனையும் கேஸ்ட்ரிக் ட்ரபிளும் அல்சரும் இருந்துக்கிட்டே இருக்கும். அதுலேயும் கடந்த காலத்தில் ஏற்பட்ட ஸ்ட்ரெஸ்ஸுனால உங்களுக்கு அதிகமாக இருக்கும். இந்த காலத்தில் நீங்கள் அடுத்தவனை நம்பின அப்படிங்கிறத நம்ப மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். 7.5 பீரியடில் சஃபிஷியன்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்துருச்சு. உங்களுக்கு முதல் எதிரி யாருனாலே உங்கள் வாக்கு தான். 12ஆம் இடத்துல உங்களுக்கு ராகு இருக்கிறதுனால படுக்கை சுகம் கம்மி. இடம் விட்டு இடம் போய் நீங்கள் படுத்து தூங்குற மாதிரி சில வேலைகளோடு கூடிய வாய்ப்பு கிடைக்கும். அப்போ குடும்பத்தை பிரித்து இருப்பீங்கன்னு அர்த்தம், வேற ஒன்றும் இல்லை. அதிச்சாரமாக சிம்மத்துக்கு வரப்போகிறார் குரு. அந்த டைமில் உங்களுக்கு குரு பார்வை கிடைக்கிறதுனால படிப்பில் நல்ல மார்க்கு, வேலையில் நல்ல வேலை, வீடு கட்ட வாங்கின இஎம்ஐலாம் இத்தனை நாள் கட்டாமல் மொத்தமாக சேர்த்து பணம் கட்டுற அளவுக்கு வருமானங்கள் வரும். ஆஃபீஸ்லையா ரொம்ப நெருக்கடி கொடுக்குறாங்க, ரொம்ப நேரம் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன், பணத்தை விடுங்க சார், கொஞ்சம் ரெஸ்ட் கொடுத்தா போதும் சார், வேறு வேலை ட்ரை பண்ணால் கூட கிடைக்க மாட்டேங்குது அப்படிங்கிற தூர தேசத்தில் ட்ரை பண்ணுங்க. ஒன்று நான் அவனை நம்பினேன் இவனை நம்பினேங்கிற வேலையெல்லாம் வேணும். இந்த டைமில் தான் கல்யாணம் நடக்கும், 7.5 பீரியடில் தான் கல்யாணம் நடக்கும். ஆனால் இந்த படிக்கிற பசங்க டிவி, ஃப்ரெண்ட்ஸு, விளையாட்டு, செல்லு இதை விட்டுடணும். புரோவோக் பக்தி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் தெய்வீக ஜோதிடர் ஏஆர் பாலகிருஷ்ண ரெட்டி அவர்கள் இணைந்துள்ளார். வணக்கம் ஐயா. குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குருதேவோ மகேஸ்வரஹா, குரு சாக்ஷாத் பரபிரம்மா, தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ. என் அன்பு புரோவோக் பக்தி நேயர்களுக்கும் என் அன்பு சகோதரருக்கும் என் அன்பு வணக்கங்கள். தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். ஆயுள், ஆரோக்கியம், ஐஸ்வர்யம், மன நிம்மதி, சந்தோஷம், இது அத்தனையும் சந்தோஷமாக வாழணும்னு வாழ்த்துக்கிறேன். தனுசு ராசிக்கு இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்கும்? சும்மா அதிர்து இல்லை, ரஜினிகாந்த் தான் போங்க. ஏன்னா 12 வருஷத்துக்கு ஒரு முறை மிதுனத்தில் இருந்து தன்னுடைய வீட்டை தானே பார்க்க போகிறார் குரு. குரு பார்த்த கோடி நன்மை அப்படின்னு எல்லாரும் சொல்லுவாங்க. அவருடைய வீட்டை அவரே பார்த்தா எப்படிப்பட்ட பலன் கிடைக்கும்? எதிரிகள் மறைந்து போவார்கள், பூர்வீக சொத்துக்கள் கைக்கு வரும். எவனா இருந்தாலும் பின்னாடி இருந்து பேசுவான், முன்னாடி வந்து பேச மாட்டான். வருமானங்கள் கூடும், உடல் ஆரோக்கியம் வரும், மன நிம்மதியும் சந்தோஷமும் வரும். இந்த ஊர் பஞ்சாயத்து பண்ணுறேன், அதை பண்ணுறேன், இதை பண்ணுறேன், தர்மத்தை சொல்கிறேன், நியாயத்தை சொல்கிறேன், நீங்கள் சொல்கிறது உண்மைதான். எப்பவுமே ஒன்று நல்லா ஞாபகம் வச்சுங்க, 2 பேருக்கு நீங்கள் தீர்ப்பு சொல்கிறீங்கன்னா அதில் ஒருத்தருக்கு தான் நீங்கள் சாதகமாக சொல்ல முடியும். அப்போ இன்னொருத்தர் நீங்கள் பகைச்சிக்கிறீங்க இல்லையா? ஆகவே உங்களுக்கு அது தேவையில்லை. 2வது, இந்த காலகட்டத்தில் 6 மாதம்தான் மிதுனத்தில் குரு இருப்பார். அதுக்கு பிறகு உச்சம் அடைய போகிறார். குரு பார்வை இருக்காது. ஆனால் உங்கள் வீட்டுக்கு 2ஆம் வீடான மகர ராசிக்கு ஒரு 7ஆம் பார்வையாக பார்ப்பார். இந்த காலகட்டத்தில் பார்க்கும்போது நல்ல ஞாபகம் வச்சுங்க, திருமண வாழ்க்கை, குழந்தை பாக்கியம், வீடு வாசல், ஸ்திர சொத்துக்கள் அமையிறது இப்படின்னு நல்லா இருந்தாலும் இவங்களுக்கு ஒரு அபூர்வமான பலன் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். பணம் வந்தால் பூட்டி வைங்கன்னு நான் சொல்லணுமா? ஆனால் உச்சம் பெற்ற குருவோடு இங்கே கேதுவும் சேர்ந்து இருக்கிற காலத்தில் காசி, கயா, ராமேஸ்வரம் போய் 7 தலைமுறையில் இருந்த பாவங்களை போக்குறதுக்கு நீங்கள் தர்ப்பணம் கொடுத்துட்டு பிண்ட பிரசாதம் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா இது ஒரு அபூர்வ காலம். நினைத்தது நடக்கும், கேட்டது கிடைக்கும். 7 தலைமுறையில் மூதாதையர்கள் சிறப்பாக இருப்பார். இவர்கள் வழிபட வேண்டிய தெய்வம்? தனுர் ராசிக்காரர்களுக்கு குரு சாதகமாக இருக்காருன்னு சொன்னேன். இந்த ஆண்டு குரு ராஜாவாக வர்றார். பராபவ வருஷம், தமிழ் வருஷத்துக்கு ராஜா யாருன்னா குரு தான். இந்த நேரத்தில் தான் நமக்கு எலெக்ஷன் ரிசல்ட்டும் வருது. அப்போ இவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆபத் சகாயேஸ்வரர் திருக்கோவில், ஆலங்குடி
இந்த பசும் சாணம் இருக்குல்ல, அதில் உருண்டை பண்ணி நெய் ஊற்றி தீபம் போடணும். மஞ்சள் வஸ்திரம், மஞ்சள் ஆடை தானம், அது சுவாமிக்கே கொடுத்தாலும் சரி, இல்லை உங்களால் முடிஞ்ச வரைக்கும் ஒரு 5 பேருக்கோ 10 பேருக்கோ வாங்கி கொடுத்தாலும் சரி. ஆனால் இந்த ஒரு ஜான் இருக்கிற மாதிரி ஒரு கர்ச்சிப் மாதிரி வாங்கி கொடுக்காதீங்க. கொடுக்கறது தான் கொடுக்குறீங்க, நல்ல ஒரு ஷர்ட்டு, நல்ல ஒரு வேஷ்டி துண்டு, அப்படி இல்லை அப்படின்னா புடவை ஜாக்கெட்டு, அது கூட 60 சென்டிமீட்டர் வாங்கினேன், 50 சென்டிமீட்டர், 1 மீட்டர் 1.25 மீட்டர் வாங்கி அற்புதமான ஜாக்கெட் துணியும் சேர்த்து கொடுங்க. மஞ்சள் ஆடை வஸ்திர தானம் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு அற்புதமான பலன் கிடைக்கும். எதிரிகள் தொலைந்து போவார்கள், வருமானம் பெருகும். வாழ்க வளமுடன். ஆல் த பெஸ்ட். மகர ராசிக்கு இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்கு? எப்பவுமே நீங்கள் ஏதோ ஒரு கேள்வி கேட்பீங்க, இந்த கேள்வி மறந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். இவங்களுக்கு 7.5 சனி நடக்குதா இல்லையா பட்டிமன்றமே வைக்கணும். நம்பவே மாட்டாங்க. இப்போ சொன்னால் கூட அடப்போங்க சார், நீங்கள் வாக்கிய பஞ்சாங்கத்தில் இன்னும் மாறலன்னு சொல்லுவீங்க, அப்புறம் திருக்கணிதத்தில் மாறல, பாம்பு பஞ்சாங்கத்தில் மாறல, ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டே இருப்பீங்க. இல்லை சார், திருநள்ளாறுலேயே மாறியாச்சு. அதனால் நீங்கள் நம்பலாம். முதல்ல உங்களுக்கு என்ன, உங்களுக்கு வருமானம் கெடுத்துக்கிட்டு இருக்கு, அந்த வருமானம் வரணும். 7.5 வருஷமாக பட்ட கஷ்டத்துக்கு விடுதலை காலம். கணவன் மனைவி உறவு மேம்படும், குழந்தை பாக்கியம் கிட்டும், மனைவியினுடைய உறவுகள் நல்ல அற்புதமாக இருக்கும். குழந்தைகள் நீங்கள் எல்லாம் உட்காந்து பேசக்கூடிய அளவுக்கு உறவுகள் மேம்படும். பிள்ளைங்களுக்காக வெளிநாடோ வெளி மாநிலமோ வெளி ஊரோ போகிறதுக்கு நீங்கள் பணம் பேங்க்கில் லோன் வாங்கி தாராளமாக கட்டலாம். ஆனால் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு புதிய வாய்ப்புகள் வர்றதுனால வெளிநாட்டுக்கோ வெளி மாநிலத்துக்கோ போவீங்க. அந்த செப்பரேஷன் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். எப்போவுமே உங்களுக்கு வயிற்றுலேயும் நரம்பு பிரச்சனையும் கேஸ்ட்ரிக் ட்ரபிளும் அல்சரும் இருந்துக்கிட்டே இருக்கும். அதுலேயும் கடந்த காலத்தில் ஏற்பட்ட ஸ்ட்ரெஸ்ஸுனால உங்களுக்கு அதிகமாக இருக்கும். இந்த காலத்தில் நீங்கள் அடுத்தவனை நம்பின அப்படிங்கிறத நம்ப மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். 7.5 பீரியடில் சஃபிஷியன்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்துருச்சு. இப்போ ட்ரைனிங்லாம் முடிச்சுட்டு இப்போ எக்ஸிக்யூட்டிவாக அவங்களை அப்பாயின்மெண்ட் பண்ண வேண்டியது தான். ஆகவே அடுத்தவனை நம்பாதீங்க. டாக்குமெண்ட்டில் சைன் பண்ணுற மாதிரி உங்களுக்கு ஏதாவது போஸ்டிங்கில் இருந்தால் அதில் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் ஏதாவது புதுசாக இருக்கா அப்படிங்கிறத பாருங்கள். இவர்கள் வழிபட வேண்டிய தெய்வம் ஆபத் சகாயேஸ்வரர் திருக்கோவில், ஆலங்குடி. குரு 7ஆம் பார்வையாக பார்க்குறார். அதுவும் 12 வருஷத்துக்கு ஒரு முறை உச்சம் பெற்ற குரு இவருடைய வீட்டை பார்க்க போகிறார். அதனால சுப பலன் அற்புதமாக கிடைக்கும். ரொம்ப நாளாக உங்கள் மகளுக்கு திருமணம் நடக்கலை, உங்கள் மகள் குழந்தை இல்லாமல் இருக்கா, அதே மாதிரி உங்களுக்கு குழந்தை இல்லாமல் இருக்கா அப்படின்னா கூட இயற்கை, அதாவது IOL IVFல உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிட்டும். அதே நேரத்தில் இயற்கையிலேயே கூட கிடைக்கும். ஸ்திர சொத்துக்கள் சேரும். அதனால் ஆலங்குடி ஆபத் சகாயேஸ்வரர் திருக்கோவில் பாதம் பணியுங்கள், வெற்றி கொள்ளுங்கள். வாழ்க வளமுடன். ஆல் த பெஸ்ட். கும்பராசிக்கு இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்கும்? கொஞ்சம் பதமாக தான் இருக்கணும், பதங்கி போகணும். குடும்பம், வாக்கு, தனம் என்று சொல்லக்கூடிய 2ஆம் இடத்துல சனியும் செவ்வாயும். என்னதான் ஜென்மத்தை விட்டு சனி போனாலும் வாக்கில் இருக்கிறது அவ்வளோ நல்லதில்லை. உங்களுக்கு முதல் எதிரி யாருனாலே உங்கள் வாக்கு தான். 12ஆம் இடத்துல உங்களுக்கு ராகு இருக்கிறதுனால படுக்கை சுகம் கம்மி. இடம் விட்டு இடம் போய் நீங்கள் படுத்து தூங்குற மாதிரி சில வேலைகளோடு கூடிய வாய்ப்பு கிடைக்கும். அப்போ குடும்பத்தை பிரித்து இருப்பீங்கன்னு அர்த்தம், வேற ஒன்றும் இல்லை. படிச்சுக்கிட்டே வேலைக்கும் போகலாம், புதிய வேலை வாய்ப்புனால சைட்லேயும் படிக்கலாம். படிக்கிற பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் சோம்பேறித்தனம் இருக்கும். சார் நான் இரவில் படிக்கட்டுமா அப்படின்னா கொஞ்சம் மார்னிங்கில் படிங்க. குரு பார்வையும் இல்லாமல் போயிடுது. ஆனால் அதிச்சாரமாக சிம்மத்துக்கு வரப்போகிறார் குரு. அந்த டைமில் உங்களுக்கு குரு பார்வை கிடைக்கிறதுனால படிப்பில் நல்ல மார்க்கு, வேலையில் நல்ல வேலை, வீடு கட்ட வாங்கின இஎம்ஐலாம் இத்தனை நாள் கட்டாமல் நான் ஒரு 4-5 இஎம்ஐ பேலன்ஸ் வச்சுருக்கிறவங்க அப்படின்றவங்க மொத்தமாக சேர்த்து பணம் கட்டுற அளவுக்கு வருமானங்கள் வரும். இருந்தாலும் வீட்டில் நிம்மதி இருந்தால் தானே ஜெயிக்க முடியும். அதனால் வீட்டில் மனைவியோடு தயவு செஞ்சு ஒத்துப்போங்க. தாயினுடைய உடல்நிலையில் அக்கறை செலுத்தணும். சனி செவ்வாய் சேரும் காலத்தில் ஒரு சின்ன ஆக்சிடெண்ட்டோ அல்லது ஒரு ஆப்ரேஷனோ நடக்கிறதுக்கான வாய்ப்பு. நேரத்துக்கு சாப்பிடுங்க, நேரத்துக்கு தூங்குங்க, ரொம்ப சிந்திக்காதீங்க. எப்படி இருந்தாலும் உங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைந்தே தீரும். இவர்கள் வழிபட வேண்டிய தெய்வம் சனீஸ்வரர். சனி பகவான் ஈஸ்வர பட்டம் பெற்றவர். திருநள்ளாறு போயிட்டு வாங்க. நல்லெண்ணெய், செக்கு நல்லெண்ணெய் எடுத்துகிட்டு போய் சிவபெருமானுக்கும்
அதே மாதிரி அம்பாளுக்கும் சனீஸ்வரருக்கும் உள்ள மூல கருவறையில் உள்ள விளக்குக்கு நல்லெண்ணெய் ஊற்றி விளக்கு போட்டு அற்புதமாக வழிபடுங்க. அதுலேயும் அந்த தூங்கா விளக்கில் நீங்கள் சேர்க்கக்கூடிய எண்ணெய், அந்த சாந்தமான வாசம், நல்லெண்ணெயினுடைய சுகந்தம் உங்கள் வாழ்க்கைக்கு நிம்மதி கொடுக்கும். இரவில் அந்த தீபம் போடும்போது ஈசனுக்கு நிசப்தமான தியானம் ஏற்படும். அப்படிப்பட்ட சில பரிகாரங்கள் தான் நாங்கள் இலைமறைவு காய்மறைவாக சொல்கிறது. ஆகவே எல்லா விளக்கமும் பரிகாரங்களுக்கு சொல்லி தான் செய்யணும்னா முடியாது. கஷ்டப்பட்டுட்ருக்கீங்க, முடிஞ்ச வரைக்கும் அரவணைச்சு போங்க. யாரையும் பகையாக நினைக்காதீங்க. நீங்களாக கற்பனையில் வச்சுக்கிட்டு எல்லாரையும் பகையாக வச்சுக்கிட்டு தேவையில்லாத குழப்பம் வச்சுக்கிட்டு மருத்துவ செலவுக்கு எக்கச்சக்கமாக செலவு பண்ணிகிட்ருக்கீங்க. சில நேரத்தில் தேவையில்லாத பிரச்சனைகள் வந்து சேரும். கவனமாக இருங்க. வாழ்க வளமுடன். ஆல் தி பெஸ்ட். இறுதி ராசியான மீன ராசிக்கு இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்கும்? ஜென்மத்துக்கு சனி வந்துட்டாருங்க. சனி வந்ததுனால மட்டும் இல்லை, செவ்வாயும் கூட இருக்காங்க. உடம்பு ரொம்ப ஜாகிரதையாக இருக்கும். பணம் வந்தால் எடுத்து வைங்கன்னு சொல்கிறதுக்கு நான் தேவையில்லை. கண்ட இடத்துல நான் சாப்பிட்டேன் சார், என்னால் வயிறு எனக்கு கெட்டு போச்சு, தூக்கம் இல்லை, ஆஃபீஸ்லையா ரொம்ப நெருக்கடி கொடுக்குறாங்க, ரொம்ப நேரம் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன், பணத்தை விடுங்க சார், கொஞ்சம் ரெஸ்ட் கொடுத்தா போதும் சார், வேறு வேலை ட்ரை பண்ணால் கூட கிடைக்க மாட்டேங்குது அப்படிங்கிற தூர தேசத்தில் ட்ரை பண்ணுங்கள். பக்கத்துலேயே ட்ரை பண்ணிங்கன்னா கிடைக்காது. அது மட்டும் இல்லை, உச்சம் பெற்ற குரு இந்த ஆண்டு உங்களுக்கு அரசனாக வரும் குரு உங்கள் வீட்டை 9ஆம் பார்வையாக பார்க்குறார். அது குருவோட வீடு, குருவே பார்க்குறார். அப்போ என்ன கிடைக்கும்? வேலை, திருமண வாழ்க்கை, குழந்தை பாக்கியம், வீடு வாங்கிறது, மனை வாங்கிறது, பிஸ்னஸ் பண்ணுறது, புதிய தொழில் பண்ணுறது. ஒன்று நான் அவனை நம்பினேன் இவனை நம்பினேங்கிற வேலையெல்லாம் வேணாம். இந்த டைமில் தான் கல்யாணம் நடக்கும், 7.5 பீரியடில் தான் கல்யாணம் நடக்கும். ஆனால் இந்த படிக்கிற பசங்க வந்து டிவி, ஃப்ரெண்ட்ஸு, விளையாட்டு, செல்லு இதை விட்டுடணும். அதை விட்டுட்டு நீங்கள் விடியற் காலையில் எழுந்து படிச்சிங்க அப்படின்னா ஃபஸ்ட் கிளாஸ் மார்க் வாங்கலாம். அதுலேயும் குரு பார்க்குறாரு இல்லைங்களா, இந்த ஒரு வருஷத்துக்கு உங்களுக்கு அற்புதமாக இருக்கும். +2 எண்டில் இருக்கிறவங்க, காலேஜில் ஃபைனலில் இருக்கிறவங்க அத்தனை பேருக்கும் இந்த ஆண்டு சிறப்பான ஆண்டாக இருக்கும். நல்ல ஸ்கோர் பண்ணலாம், நல்ல வருமானம் வரும், கேம்பஸ் இன்டர்வியூலேயே உங்களுக்கு ஜாப் கிடைச்சிடும். இவர்கள் வழிபட வேண்டிய தெய்வம் ஆபத் சகாயேஸ்வரர் திருக்கோவில், ஆலங்குடி. ஏன்னா குரு பார்க்குறாரு இல்லையா, உச்சம் பெற்ற குரு. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், உச்சம் பெற்ற குருவோடு ஞானகாரகன் கேது இருப்பது பித்திருக்களுக்கு தர்ப்பணம் பண்ணும். காசி, கயா, ராமேஸ்வரம் போயிட்டு நீங்கள் உங்கள் அப்பா அம்மாவுக்கு, இல்லை தாத்தா பாட்டிக்கு அப்பா அம்மா இருந்தாங்களோ அவங்களையும் கூட்டிகிட்டு போயிட்டு அவங்களுக்கு நீங்கள் கயாவில் நீங்களே பிண்ட பிரசாதம் கொடுத்துடலாம். அவங்க எதற்கவே கொடுக்கலாம். ஈசன் ஒவ்வொரு வருடமும் அவங்க காலத்துக்கு பிறகு ஒரு அரிசி எடுத்து கொடுக்கறதா ஐதீகம். ஆகவே பணம் வருது, பட்டம் வருது, வாகனங்கள் வாங்க போகிறீங்க, வேலை இடமாற்றம் வரப்போகுது, மேலதிகாரிகள் தொல்லைகள் குறையும், கல்யாணம் நடக்க போகுது, எல்லாம் கரெக்டு. ஆனால் இந்த மாதிரி ஒரு காலகட்டம் கிடைக்குமா? 12 வருஷத்துக்கு ஒரு முறை குரு, 18 வருஷத்துக்கு ஒரு முறை கேது, இவர்கள் உச்சம் பெறுவதும் இப்படிப்பட்ட காலத்தில் நீங்கள் பித்திருக்களுக்கு தர்ப்பணம் பண்ணால் ஒரு முறை கொடுத்தா 100 முறை கொடுத்தா மாதிரி. ஆகவே சிறப்பான பலன் பெற, சிறப்பான சுப பலன் கிடை, மூதாதையர்கள் உங்கள் வாழ்த்த, குலதெய்வ வழிபாடும் பித்திருக்களுக்கு தர்ப்பணம் செய்தால் நினைத்தது நடக்கும், கேட்டது கிடைக்கும். 12 ராசிக்காரர்களுக்கும் பலன்கள் சொல்லியிருக்கேன், பரிகாரமும் சொல்லியிருக்கேன். எந்த கிரகங்கள் எப்படி இருந்தால் என்ன, நம்ம பொறுத்த வரைக்கும் அவளுக்குத்தான் மனக்கவலை, எனக்கு ஒன்றும் கவலை கிடையாது. எங்கள் அம்மா இருக்கா, அவள் பார்த்துக்குவா, அவள் இருக்கும்போது எனக்கு என்ன கவலை. ஆகவே சனி செவ்வாய் இருந்தால் என்ன, குரு கேது இருந்தால் என்ன, குரு ராஜாவாக வந்தால் என்ன, எலெக்ஷன் வந்தால் என்ன, எது எப்படி இருந்தாலும் இப்போ நாம் சொன்னது அத்தனையுமே பொதுவான ஜோதிடம். ஒரு இன்ஸ்டன்ட் ஃபுட்டு சார், எப்படி போனால் நம்ம ஜெயிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு இன்ஸ்டன்ட் ஃபுட், காமன் பரிகாரம், காமன் பலன். ஆனால் உங்கள் ஜாதகத்துக்கு உங்களுக்கு இப்போ என்ன மகாதிசை நடக்குது, சனீஸ்வரர் உங்களுக்கு சாதகமானவரா, குரு உங்களுக்கு கொடுப்பாரா கெடுப்பாரா, ராகு கேது பெயர்ச்சி எப்படி இருக்குது, இதெல்லாம் ஸ்புடம் போட்டு பார்க்கணும். உங்கள் ஜாதகத்தை எடுத்துகிட்டு போய் உங்கள் ஜாதகர்கிட்ட ஒரு பலன் பார்த்து, சுப பலன் நடக்குதுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நடத்துங்க, அசுப பலன் நடக்குதுன்னா தானங்கள், தர்மங்கள், ஹோமங்கள், யாகங்கள் இதையெல்லாம் செஞ்சு எளிமையாக நீங்கள் வெற்றி பெறலாம்.
பயப்படுவதற்காக ஜோதிடம் இல்லை, வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்காக ஜோதிடம். வாழ்க்கை என்பது வாழத்தானே ஒழிய கஷ்டப்படுவதற்காக இல்லைன்னு சொல்லி வாய்ப்பளித்த அத்தனை நண்பர்களுக்கும் என் அன்பு சகோதரருக்கும் மீண்டும் பிரபோக் பக்தி சேனலுக்கு தமிழ் வருட பிறப்பு வாழ்த்துக்கள். பல்லாண்டு பல்லாண்டு பல கோடி 100,000 அத்தனை செல்வத்தையும் பெற்று சந்தோஷமாக வாழணும். நிறைய எங்கள் யூடியூப் நிகழ்ச்சியை நீங்கள் பார்க்கணும். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா? பண்ணுங்கள். கமெண்ட்டு அதையும் பண்ணுங்கள். அப்போ தான் இன்னும் நாங்கள் நிறைய ப்ரோக்ராம் பண்ணுறதுக்கு ஒரு தெம்பாக இருக்கும். நன்றி, வணக்கம். சர்வே ஜனா சுகினோ பவந்து.